உங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருந்திருந்தா பரவாயில்ல. புதுசா வந்துட்டீங்க. உங்க கூட உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தா பரவாயில்ல. உங்க கூட அனுபவம் உள்ள யாருன்னா அரசியல்வாதி இருக்காங்களான்னு பார்த்தா, இல்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. யாருன்னா ஒரு சின்ன ஊரு. அந்த ஊர்ல இருந்து புஜி ஆனந்த் அப்படின்றவர் தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க. இல்லைன்னா இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு சினிமாக்கு மேனேஜரா இருக்கிற ஜெகதீஷை வச்சிருக்கீங்க. புரியுதுங்களா? இவங்கள வரைக்கும் தான் வச்சுன்னு வெறும் சோசியல் மீடியாவை நம்பி நீங்க அரசியல் பண்ணலாம் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா 0 தான் எடுக்க முடியும். அந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரிலாம் எடுத்து அதுல வீடியோல அதை எடிட் பண்ணணும், அதுக்குள்ள தெரியல லைட்டை கட் பண்ணலாம். அப்புறம் உங்க வீட்டுக்கு தான் போராட்டக்காரர்கள் பார்க்கணும்னா நாளைக்கு சிஎம் ஆனீங்கன்னா உங்களோட மைலேஜ் அதிகமா இருக்கும், உங்களோட மவுஸ் அதிகமாயிடும். அப்ப என்ன பண்ணீங்க? யாருமே பார்க்கணும், நீங்க உங்க ஆபீஸ் கூட கூப்பிட்டு பேச மாட்டீங்களே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அரசியல்ல இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இது ஸ்கூல் எலெக்ஷன் காலேஜ் எலெக்ஷன் கிடையாது. இது நடக்க போறது சட்டமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா கூட உங்க கட்சி ஓட்டு போடணும்னா ஆட்களை பார்த்தா விஜய் மட்டும்தான் தெரியும். ஜெகதீஷ் ஒரு மேனேஜர் தெரியும், புஷி ஆனந்த் தெரியும், வெங்கட்ன்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த வெங்கட் அந்த அட்வொகேட் அவர் தான் அந்த ட்ரெஷரராகவும் எனக்கு ஆடிட்டர் அட்வொகேட்டோ அவருக்கு நல்ல பிரெய்னி பர்சன். ஆனா அவரை டம்மியா தான் வச்சிருக்காங்க.